ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து கரும்பே இல்லாமல் கரும்பு ஜூஸ் வீட்டில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம். அதை டெமோவாக இங்கே பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கை புதினா, எவ்வளோ இஞ்சி தேவையோ அவ்வளோ. ஏன்னா இந்த இடத்துல நான் இஞ்சி கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக, நாட்டு சர்க்கரை அப்படி இல்லாட்டி வெல்லம், நல்ல குளுமையான தண்ணி, நல்ல ஜில் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். வடிகட்டி தேவைன்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம், இல்லாட்டி அப்படியே குடிக்கலாம். நீங்கள் ஒரிஜினல் கரும்பு ஜூஸ் எப்படி குடித்தா டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. புதினாவை இந்த ஃபார்மில் கூட நிறைய எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க கரும்பு ஜூஸு. இதில் நம்ம புதினா ஜாஸ்தி சேர்த்தோன்னா என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்னஸ் நல்லா கிடைக்குது. இஞ்சி அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.